சமீப காலமாக பார்க்குறோம் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த சட்ரஸ்ன்னு சொல்லுவோம், சதுரங்கப்பட்டினம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து ஒரு பிஹெச் சென்டர் இருக்குது. அங்கே ஒரு நிறைய மாத கர்ப்பிணியை அட்மிட் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னா அவங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தா டாக்டர்லாம் யாரும் ட்ரீட் பண்ணல. அங்கே இருக்கக்கூடிய ஆயாமாவோ அங்கே இருக்கக்கூடிய நர்ஸும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கேயே ஏதோ நடந்திருக்குது. ஹஸ்பண்டை எட்டி பார்த்துருக்காரு. அங்கே ஒன்றும் சரியாக நடக்கலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவசரமாக ஆம்புலன்ஸில் அவங்கள ஏற்றி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய ஹஸ்பண்டை கூட அந்த ஆம்புலன்ஸில் அவங்க ஏற்றலை. பிறகு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் ஈவினிங் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மருத்துவ சிகிச்சை இவங்க அளிக்கலை, என் குழந்தையே கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இதற்கு அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போல் தினமலர் செய்தித்தாளில் இன்னொரு 2 பக்கம் தள்ளி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. அது என்னென்னா, அரசு மருத்துவமனைகளுக்கு தரமற்ற மருந்துகள் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2016 முதல் 2024 வரையினால ஷார்ட் எக்ஸ்பைரி நிறையா ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட் எக்ஸ்பைரி ட்ரக்ஸை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அது சப்ளை பண்ணக்கூடிய அந்த வெண்டார்ஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்கள பிளாக் லிஸ்ட்லேயும் வைக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த செய்தித்தாளில் வந்திருக்கு. இந்த 2ஐயும் சேர்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மீண்டும் நான் சொல்கிறேன், திராவிட மாடல் அரசில் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் விளிம்பு நிலை மக்கள். இப்போது முந்தின விஷயத்தில் பார்த்தீங்க, ஆதி திராவிடர்களுக்கான ஃபண்டை அதுக்கான செலவு பண்ணல, சேவ் பண்ணல. விளிம்பு நிலை மக்கள் அரசு பள்ளிக்கு போகணுங்கிற இடங்க அவங்க ஹிந்தி படிக்க முடியாது, அவங்களுக்கு நவோதயா ஸ்கூல் கிடையாது. பணக்கார ஸ்கூலு தனியார் ஸ்கூலில் போனால் அங்கே ஹிந்தி இருக்குது. அப்போ மீண்டும் பாதிக்கப்பட்டது யாரு? விளிம்பு நிலை மக்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அரசு மருத்துவமனைக்கு யாரு போகிறா? விளிம்பு நிலை மக்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 1000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாய் இல்லைன்னா நீ பட்னி கிடத்திருப்ப தெரியுமாடான்னு பேசக்கூடிய தாவான் பரசு மாதிரி அயோக்கியத்தனமான அமைச்சர்களை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டி விளிம்பு நிலை மக்களை வச்சு, விளிம்பு நிலை மக்களுக்கு எதுவுமே போய் சேரக்கூடாது, அவங்களுக்கு டாஸ்மாக் தண்ணி மட்டும் போனா போதும், அவங்க சிந்தனையே பண்ணிடக்கூடாது, அவங்க சிந்தனை பண்ணாம அவங்கள அப்படி மென்டலா அடிமையாக்கி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு அரசு மருத்துவமனையை யாரு கேள்வி வைப்பா? சார் போராடணும்னு யாரு சார் வரணும்? அவன் தானே வரணும். அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? ஒன்னா அவன் திருமாவளவன் வரவிட மாட்டார். அதுக்கு தான் திருமாவளவனை ஏஜெண்டா வச்சிருக்குங்க. அவர் போய் சரி பண்ணிடுவார், இல்லை வேற யாராவது போய் சரி பண்ணிடுவாங்க, இல்லை மெஷினரிஸ் போய் சரி பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா சரியா போயிடும். ஒரு வேலைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்தா வேலை முடிஞ்சிடும், பால் பவுடர் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். அப்போ விளிம்பு நிலை மக்களை விளிம்பு நிலையாக வைத்திருப்பது தான் இவருடைய அயோக்கியத்தனம். அண்ணாமலை அண்ணன் கண்டிச்சிருக்குது, இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்போ ஒரு டாக்டர் இருந்திருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல? பிஎஸ் சென்டர் தானே. அப்போ அவரை பத்தின பிக்சர்லயே வரல. அவர் யாரு, அவர் ஏன் டியூட்டிக்கு வரல, என்ன ஏது என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போனா அரசு மருத்துவமனையிலேயே கைனகாலஜிஸ்டே இல்லையா, பற்றாக்குறை இருக்கிறதா சார்? அது அப்போ சார், இப்போ அந்த தம்பி வீடியோ நான் பார்த்தேன், அவர் அழறார். உங்களால் முடியலைன்னா முதல்லையே சாகக்கிற நேரத்தில் ஆம்புலன்ஸை வச்சு எங்களை அனுப்புறீங்களே, அதே எங்களையும் இறக்கி விட்டுட்டீங்களே, எங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுறீங்களே, அந்த குழந்தைய கூட்டு உங்கள் அம்மா கண்மூட போகிறாங்களான்னு கேட்குறீங்களே. இவ்வளோ ஷாக்கிங். இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறதா இருந்தால் என்ன ஷாக்கிங்? அப்போது அங்கே இருக்கிற நர்ஸுக்கும் அங்கே இருக்கிற ஆயாக்களுக்கும் இதை நாம் தொடக்கூடாதுன்னு தெரியாதா? யாரு தொடறதுக்கு தைரியம் யாரு கொடுத்தா? இவங்க ஒரு பக்கம் இந்த ஆர்எம்பின்னு ஒன்று சொல்லுவோம், அந்த கிராமப்புற பகுதியில் இந்த டாக்டர் இல்லைன்னா அவங்களும் மெடிக்கல் பிராக்டிஸ் ரெஜிஸ்டர்டு அவங்க எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, போலி மருத்துவம்னு சொல்லி பல பேரை கைதெல்லாம் பண்றாங்க. இது ஆரம்பிங்கிறது பாரம்பரியமா வர்றதுதான் நீங்க கெடுத்து விட்டீங்க. ஆரம்பிங்கிறதே இப்ப இல்லை. சித்தா கூட நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் தான் எல்லாமே, சித்தாவோ ஆயுர்வேதாவோ எல்லாமே 5.5 இயர்ஸ் கோர்ஸ் தான் மாறி போச்சு. இனிமே வரக்கூடிய காலத்துல இந்த ஆரம்பி இருப்பார்களா, எல்எம்பி இருப்பார்களா, அதெல்லாம் கிடையாது, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால்
கிராமத்துல மருத்துவம் பண்ற மருத்துவச்சிகள் அவங்க இருந்தாங்களே. ஆனா ஒரு ஆயா எப்படி ஆக முடியும், ஒரு நர்ஸ் எப்படி ஆக முடியும்? அதனால இது கூட்டுக்களவாணித்தனம். டாக்டர், நர்ஸு, ஆயா எல்லாரும் செய்த ஒரு கூட்டு கொலை. இதுக்கு ஒருத்தர் பொறுப்பு கிடையாது, இந்த டாக்டரும் பொறுப்பு. சரி, அப்ப டாக்டர் மட்டும்தான் பொறுப்பா? மாநில சுகாதார அமைச்சரும் பொறுப்பு. அவர் நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கா, மாரத்தான்லாம் போறாரு. ஆமா, அவருக்கு சார் இன்னைக்கு துணை முதல்வருக்கு நிறைய பிஎஸ் இருக்காங்க சார். மகேஷ் பியாமொழி இருக்கிறார், இவர் இருக்கிறார். அது முதல்வருக்கு இவர் பிஏவா இருக்கிறார். அப்படி நிறைய பேருக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அவருக்கு மகேஷ் பியாமொழிக்கு உதயநிதி கூட போற வேலை முக்கியமா இருக்குன்னா, மா சுப்பிரமணியத்துக்கு ஸ்டாலின் கூட போற வேலை முக்கியமா இருக்கு. பாவம், அவர் நேரு கூட சமாளிக்கணும்ல, நேரு சேகர் பாபு கூட சமாளிச்சு இங்க நிற்கணும்ல அரசியல்ல. வேற என்னதான் பண்ண முடியும்? அப்போ குற்றவாளி சுகாதார அமைச்சர். ஏன்னா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, எல்லாம் ஷார்ட் எக்ஸ்பைரி மருந்துகள் எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு அடுக்கும். ஷார்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சா என்ன பண்ணணும்? வித்ரா பண்ணணும், இல்லை டஸ்ட்பினுக்கு அதை எப்படி ஒழிக்கணுமோ டெஸ்ட்ராய் பண்ணணுமோ பண்ணணும். ஆனால் விநியோகிக்கப்படுகிறதா என்றால் ஆம் என்று ஒரு கேள்வி வருது. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் முதல்ல ஏன் நடக்குது அப்படிங்கிறது அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன சம்பவம் தான்? யார்கிட்ட வாங்குறாங்க? ஏன்? இது எல்லாமே ஊழல் தானே. அப்போ தேவையில்லாத வாங்கும்போது தேவையானது வாங்க முடியாதுல்ல சார். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் கூட 2 டாக்டரை போடலாமே. ஆனால் கொரோனா கட்டத்தில் நாங்களே வேக்சின் செய்வோன்னு உங்க சவால் விட்டுருவாங்க. எல்லாம் விட்டாங்க, வேக்சின்லாம் செய்ய என்னெல்லாம் ஐயோ என்னெல்லாம் பேசினாங்கிறது பார்த்தா, ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா கோமாளித்தனமாக இருக்கும் நமக்கு. ஆகையினால திராவிட மாடல் அரசு விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான அரசு என்பது மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்களால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசு போக வேண்டிய அரசு. அதுதான் என்னுடைய